வணக்கம். ஜோதிடர் சேலம் உமாராணி. நீங்கள் உங்களுடைய ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா, உங்களுடைய ஜாதக பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பின்னாடி தெரிகிற, அதாவது போர்டில் தெரிகிற நம்பருக்கு ஃபோன் செய்து நீங்கள் முன்பதிவு செஞ்சுக்கோங்க, என்கிட்ட ஜாதகம் பார்க்கறதுக்குன்னா. சரிங்களா? இப்போது கடக ராசி சகோதர சகோதரி அனைவருக்குமே இந்த ஆகஸ்ட் மாத ராசி பலனை பார்க்கலாங்க. இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும், என்ன மாதிரி பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு. இப்போ கோச்சாரத்தில் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் மாத கிரகங்கள் பயிற்சி இருக்கா அப்படின்னா பயிற்சி இருக்குங்க. அந்த கிரகங்கள் எந்தெந்த ராசியில் எப்போ போகுது, அது என்ன மாதிரி பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு விரிவாக பார்க்கலாங்க. இப்போ கடக ராசி நேயர்களுக்கு பாருங்க, உங்களுடைய ராசிநாதனான சந்திர பகவான் இந்த மாத துவக்கத்தில் கும்ப ராசியில் இருந்து தன்னுடைய பயணத்தை துவங்கக்கூடிய அமைப்பு. இப்போ உங்களுடைய ராசியில் பாருங்க, குரு பகவான் இருக்காரு. அதாவது உச்ச குரு ஜல்ம குருவாக அவங்க ராசியிலே அமர்ந்திருக்காரு. இப்போ உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்காரு. அவர் வக்ர காலம் துவங்கியிருக்கு, நடந்துட்டு இருக்கு. அந்த ஜல்ம குரு சனியை பார்க்கக்கூடிய அமைப்புல இருக்குங்க. இந்த மாதிரி கிரக அமைப்பு, வருட கிரக அமைப்பு இருக்கு. மாத கிரகங்கள் அப்படின்னு எடுத்துட்டாங்கன்னா, செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 5, 10ஆம் அதிபதி இந்த ஜூலை மாதம் 2ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வராரு. இது வரைக்கும் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானால நல்ல பலன்களை அதிகமாக உங்களுக்கு கொடுத்துருப்பாரு. அதாவது எந்த மாதிரி அப்படின்னு எடுத்துட்டான்னா, அவர் உங்களுடைய ராசிக்கும் சரிங்க, லக்னத்துக்கும், அதாவது கடக ராசி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு செவ்வாய் பகவான் ராஜ யோகாதிபதியாக வரக்கூடிய கிரகம். அந்த கிரகம் லாபஸ்தானத்தில் அமர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால அந்த லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயால் நல்ல பலன்கள், அதாவது கூட பிறந்தவங்க, உங்களுக்கு மூத்தவங்களா யாராவது இருந்தாங்கன்னா அவங்க மூலயமா நல்ல பலன்கள் உங்களுக்கு நடந்திருக்கும். அவங்களால ஆதாயம் அதிகமாக இருந்திருக்கும். அவங்களால உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள்லாம் நடந்திருக்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரிலாம் நடந்திருக்க வாய்ப்பு உண்டு. அதே போல் அவர் பஞ்சமாதிபதி 10ஆம் இடத்து அதிபதி அப்படிங்கிறதுனால தொழிலில் நல்ல வளர்ச்சியெல்லாம் இருந்திருக்கும். நல்ல லாபத்தை கொடுத்துருப்பார். குழந்தைகள் மூலயமா நல்ல பலன்கள்லாம் அதிகமாக கொடுத்துருக்கோம். அப்பேற்பட்ட செவ்வாய் பகவான் இந்த ஆகஸ்ட் மாதம் லாபஸ்தானத்தில் இருந்து உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்துக்கு போகிறாரு. அதாவது ஆகஸ்ட் 2ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். இது என்ன மாதிரி பலன் கொடுக்கும் அப்படின்னு எடுத்துட்டா, இப்போ விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பார்க்கக்கூடிய இடம் அப்படின்னு எடுத்துட்டா உங்களுடைய 3ஆம் இடமான இளைய சகோதர ஸ்தானத்தை பார்க்குறாரு. இப்போ அவர் காரகர் அப்படின்னு எடுத்துட்டா மூத்த சகோதர ஸ்தானாதிபதி காரகர் அப்படின்னா கூட பிறந்தவங்க சகோதரருக்கு காரகர் யாருன்னா செவ்வாய் பகவான் ஆவார். அவர் விரயஸ்தானத்துக்கு போகிறதுனால இதுலெல்லாம் கொஞ்சம் சங்கடங்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டாங்க. உங்கள் மூத்த சகோதரர்கிட்டையும் சரிங்க, இளைய சகோதரன்கிட்டையும் சரிங்க, கொஞ்சம் பிரச்சனைகள், வாக்குவாதங்கள்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால அவங்க கிட்டலாம் கொஞ்சம் அனுசரித்து பார்த்து நடந்துக்கோங்க. சரிங்களா? ஏன்னா 3ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் நீச்சம் பெறக்கூடிய அமைப்பும் இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்குது. அது எப்போ அப்படின்னு எடுத்தோன்னா, சுக்கிர பகவான் ஆகஸ்ட் 1ஆம் தேதியே சிம்ம ராசியில் உங்கள் தனஸ்தானத்தில் லாபாதிபதி இருக்கக்கூடிய அமைப்பிலிருந்து ஆகஸ்ட் 1ஆம் தேதியே அவர் பயிற்சியாகி கன்னியா ராசிக்கு நீச்சஸ்தானத்துக்கு வராரு. இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறதுனால அங்கே அவர் சுக்கிரன் யார் அப்படின்னா 4, 11ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால இந்த அமைப்பு உங்கள் இளைய சகோதர ஸ்தானத்துக்கும் சரி, மூத்த சகோதர ஸ்தானத்துக்கும் சரி, கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள், மனசங்கடங்கள்லாம் வரக்கூடிய அமைப்புங்கிறதுனால தான் கொஞ்சம் அவங்கக்கிட்ட கொஞ்சம் பார்த்து அனுசரணையாக நீங்கள் நடந்துக்கோங்க. அப்போ தான் ஒரு பிரச்சனை அவங்க மூலியமாகவும் உங்களுக்கும் அவங்களுக்கும் பிரச்சனைகள், வாக்குவாதங்கள் இந்த மாதிரிலாம் வராமல் தவிர்க்கலாம். சரிங்களா? அடுத்தது குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா, கடகராசி நேர்களுக்கு பாருங்கள், குடும்பாதிபதி சூரிய பகவான் இந்த ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் ராசிலேயே இருக்காரு. அதுக்கப்புறம் பயிற்சியாகி தன் வீட்டுக்கு வரக்கூடிய அமைப்பு, குடும்பாதிபதி குடும்பஸ்தானத்துக்கே வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறத கிரக அமைப்பு நல்ல அமைப்பு காட்டுதுங்க. குடும்பத்தில் பொருளாதாரம் ஓரளவு நல்லபடியாகவே இருக்கும். குடும்பஸ்தான அதிபதியோட தனஸ்தானாதிபதியான பாக்கியாதிபதி பாக்கியஸ்தானத்தையே பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால பொருளாதாரத்தில் சீராக இருக்கும், நல்ல வளர்ச்சி இருக்கும், பணவரவு வந்துகிட்டே இருக்கும், முன்னேற்றமும் நல்லபடியாக இருக்கும், குடும்ப முன்னேற்றமும் நல்லா இருக்கும். குடும்ப விஷயம், குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் இந்த கிரக கோச்சார கிரக நிலைகள் காட்டுதுங்க. ஏன்னா குடும்பாதிபதி ராசியில் இருப்பது, அடுத்தது தன் வீட்டுக்கே பயிற்சியாக வரக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே குடும்பத்துக்கு முன்னேற்றம், குடும்பத்துக்கு உண்டான சுப விஷயங்கள், குடும்பத்துக்கு உண்டான நல்ல விஷயங்கள் எல்லாம்
இந்த கடக ராசி நேர்களுக்கு காட்டுது. சரிங்களா? ஆனா அவர் 6ஆம் அதிபதி யாரு? குரு பகவான். அவர் ஜல்ம குருவாக இருக்காரு. இப்ப ஜல்ம குருவாக இருந்து பிரச்சனை கொடுக்க மாட்டாரா அப்படின்னா, மற்ற ராசிக்கு பொறுத்த வரைக்கும் ஜல்ம குரு பாதிப்பு அதிகமா இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆனா இந்த கடக ராசிக்கு பொறுத்த வரைக்கும் பாருங்க, கடக ராசியிலேயே உச்சம் பெறக்கூடிய கிரகம் யாரு அப்படின்னா குரு பகவான் ஆவார். அவரே உங்களுக்கு பாக்கியாதிபதி, பாக்கிய ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு. இப்போ 6ஆம் அதிபதி அப்படிங்கறதுனால சிறு சிறு பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா ஜல்ம குரு அப்படிங்கறத பிரச்சனை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால அது மூலயமும் சங்கடங்கள் கொஞ்சம் வரணும் இல்லைங்களா? அதையும் தருவாரு அந்த குரு பகவான். 2 வீட்டுக்கு உண்டான பலன்களையும் தரக்கூடிய அமைப்பே குருவுக்கு உண்டு. அப்படிங்கிறதுனால இருக்கக்கூடிய வீட்டையுடைய பலனையும் குரு பகவான் தருவார். அப்படிங்கிறதுனால ஜலும குரு அப்படின்னா என்ன மாதிரி அலைச்சல் கொடுப்பாரு, என்ன மாதிரி சங்கடம் கொடுப்பாருன்னா, வேலை விஷயத்துல கொஞ்சம் அலைச்சல் இருக்குங்க. இப்போ வேலைக்கு நீங்க ஒரு இடத்துக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க, அங்க கொஞ்சம் வேலையில கொஞ்சம் கூடுதலான வேலை செய்யறது, அல்லது உங்களுக்கு பிடிக்காத விஷயத்தை அங்க செய்யறது, இந்த மாதிரி வேலை விஷயமா மன உளைச்சல், அலைச்சல், இந்த மாதிரி சங்கடங்கள், இந்த மாதிரி சிறு சிறு பிரச்சனைகள் குரு பகவான் மூலயமா தரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அடுத்தது தொழில் காரகரான, அதாவது உத்தியோகம் இதெல்லாம் காரகர் யாருன்னா சனி பகவான். அவர் கோச்சாரத்தில் பாக்கியஸ்தானத்தில் இருந்தாலும் வக்ரமாயிருக்காரு. குரு பார்வை பெற்றாலும் வக்ரமாயிருக்காரு. அப்படிங்கறதுனால தொழில கொஞ்சம் சங்கடங்கள், கொஞ்சம் கருத்து வேறுபாடெல்லாம் கொஞ்சம் வரக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்கிறதுனால அதையெல்லாம் அனுசரிச்சுட்டு போகக்கூடிய சூழ்நிலை தான் இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு இருக்குங்க. சரி, சொந்த தொழில் செய்யறவங்களுக்குலாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு 10ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருந்த வரைக்கும் தொழில நல்ல லாபம் இருக்கும். ஆனா அவரே இப்போ விரைஸ்தானத்துக்கு போறதுனால கொஞ்சம் எதிர்பார்ப்பு, அதாவது லாபம் எதிர்பார்க்கறதுனால இந்த மாதம் கொஞ்சம் குறைவா இருக்கக்கூடிய அமைப்பு தான். புதுசா எதுவும் முதலீடு செய்யாதீங்க. நான் இது செய்யணும், நான் அதை செய்யணும், இவ்வளோ முதலீடு அதில் நான் செய்கிறேன், இவ்வளோ எதிர்பார்க்குறேன் லாபத்தை, இப்படியெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. இப்போ பணம் விரையும், அதாவது பணம் கொஞ்சம் செலவாகக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால இந்த ஆகஸ்ட் மாதம் 10ஆம் அதிபதி விரைஸ்தானத்துக்கு போயிருக்கக்கூடிய தொழில் ஸ்தானாதிபதி விரைஸ்தானத்துக்கும் சனி பகவானும் வக்கரமாயிருக்கக்கூடிய அமைப்பு. இது எல்லாமே கொஞ்சம் புதிய முதலீடு, தொழிலில் முதலீடு செய்கிறது, அடுத்தது அந்த தொழிலுக்காக பணம் செலவு செய்கிறது, இது எல்லாம் இந்த ஒரு மாதம் மட்டும் நிறுத்தி வைங்க. அந்த செவ்வாய் பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் கூட நீங்க கொஞ்சம் மாற்றங்கள் செஞ்சுக்கலாம். சரிங்களா? ஆனா இந்த ஒரு மாதம் கொஞ்சம் பண விஷயத்துல ஜாக்கிரதையா இருங்க. மற்றபடி வேற மேற்கொண்டு பிரச்சனைகள் வேற எந்த மாதிரியும் பிரச்சனை இருக்கிற மாதிரி இல்லை. அடுத்தது புதன் பகவான் அப்படின்னு எடுத்துட்டானா, அவர் உங்களுடைய ராசிக்கு 12 3ஆம் அதிபதி. அவர் உங்க ராசியிலே அமரக்கூடிய அமைப்பு, அதாவது ஆகஸ்ட் 5ஆம் தேதி உங்கள் ராசியே அமரக்கூடிய அமைப்பு. அப்படிங்கிறது புதன் குருவோடு இணைகிறாரு. குருவோடு இணைந்து அங்க சூரியன் ஏற்கனவே ஆகஸ்ட் 17ஆம் தேதி வரைக்கும் அங்க சூரியனோடு இணைவு பெற்றிருக்கிறதுனால நீங்க எடுக்கக்கூடிய புதிய முயற்சியில ஓரளவு வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க. புதன் புத்திசாலித்தனம், நிர்வாக திறமை அதிகமா இருக்கக்கூடிய கிரகம். அப்படிங்கிறதுனால நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா உண்டு. அடுத்தது அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயத்திலெல்லாம் நீங்க ஏதாவது எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, அவங்க கிட்ட இருந்து நீங்க ஏதாவது விஷயத்துக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, இந்த வேலை அவங்க செஞ்சு கொடுத்தா பரவாயில்ல, இந்த முயற்சி எடுத்துட்டு இருக்கோம், நான் இதுக்கு சம்மந்தப்பட்ட ஆண்களை நான் பார்க்க போறேன், இதெல்லாம் கொஞ்சம் நடக்குமா அப்படின்னு நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன், இந்த மாசமாவது எனக்கு எதிர்பார்த்துட்டு இருக்க நடக்குமா அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா, அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலை விஷயத்துல அரசாங்க சலுகை ஏதாவது எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, அரசாங்கம் மூலியமா ஏதாவது முக்கியமான விஷயத்துக்கு நீங்க முடிவெடுத்துட்டு இருக்கீங்க, இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு வெற்றி அடையக்கூடிய அமைப்பு இருக்குங்க. அதாவது சூரிய பகவானோட குரு இணைந்திருக்காரு, அவரோட புதன் சேர்ந்திருக்காரு, அந்த குரு சூரியனோட இணைந்து சனியை பார்க்கக்கூடிய அமைப்பு. இந்த கோச்சார நிலை எல்லாமே அரசாங்கத்துக்கு உண்டான சாதக அமைப்பு இருக்கிறது உங்களுக்கு காட்டுதுங்க. சரிங்களா? உங்களுக்கு திசாபுக்தி ஒத்துழைப்பு இருந்தால் அரசாங்க சலுகை உங்களுக்கு அதிகமா நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க. மொத்தத்துல கடக ராசிக்கு பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பொருளாதாரம் இந்த மாசம் எப்படி இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, குடும்பஸ்தானாதிபதி குடும்பஸ்தானத்துக்கே வராரு. லாபஸ்தானாதிபதி நீச்சமாக இருந்தாலும் உங்களுடைய பாக்யாதிபதி, அதாவது பஞ்சமாதிபதி, கருமாதிபதி, யோகாதிபதியாக சொல்லக்கூடிய செவ்வாயுடைய பார்வை பெற்றிருக்கார். செவ்வாய் 12ஆம் இடத்துல இருந்தாலும் லாபஸ்தான அதிபதி சுக்கிரன் நீச்சமாக இருந்தாலும் செவ்வாய் பார்வை வாங்குறதுனால ஓரளவு லாபம் இந்த மாதம் உங்களுக்கு கைக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புண்டு. வரவுக்கேற்ற செலவு இருந்தாலும் லாபமும் ஓரளவு உங்களுக்கு சேமிப்பும் இருந்துகிட்டே இருக்கக்கூடிய அமைப்பாக தாங்க இருக்குங்க. கடகராசிக்கு பொறுத்த வரைக்கும் அலைச்சல் இந்த மாசம் இருக்கும். அலைச்சலுக்கு உண்டான லாபமும் உங்களுக்கு இருக்கும். வேலையில கொஞ்சம் சங்கடங்கள் இருக்கிறதுனால வேலை விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் பார்த்து நிதானமா நடந்துக்கோங்க, அனுசரிச்சுட்டு போங்க. குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டானா இல்லத்தரசி குடும்பம் பெண்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டானா
உங்களுக்கு லக்னத்துக்கு ராசிக்கு லக்னமான கடக ராசிக்கு பாருங்க 7ஆம் இடத்து அதிபதி போய் 9ஆம் இடத்துல குரு பார்வையில் இருந்தாலும் சரிங்க, அவருக்கு வக்ரம் பெற்றிருக்காரு. அப்படிங்கிற அமைப்பில் கணவன் மனைவியிடையே கொஞ்சம் கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரக்கூடிய சூழ்நிலாம் காட்டுதுங்க. அதெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து போனாலே போதுங்க. மொத்தத்தில் கடக ராசினியர்களுக்கு ஓரளவு நல்ல பலன்கள், சுமாரான பலன்கள் தரக்கூடிய அமைப்பாகவே இந்த மாதம் காட்டுது. நன்றி, வணக்கம்.